வணக்கம் நட்புகளே. சிந்தையில் செதுக்கப்பட்ட கதைகளை உங்களின் செவி வழியே செலுத்தும் முயற்சியினூடே செழிலி ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் செழிலி. இன்னைக்கு நாம கேட்க போற கதை உருவமறியா உயிர் காதலே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதைய பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதையோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 21. அக்னியிடம் பேசிவிட்டு தன் அறைக்கு வந்தவன் மானசீகமாக அக்னியிடம் மன்னிப்பு வேண்டினான். சாரி அக்னி, உன்கிட்ட பொய் சொல்லிட்டேன். அந்த வாய்ஸ் என்னோடதுதான். ஆனா நான் காரணம் இல்லாம இதெல்லாம் பண்ணல. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கே தெரியுது. ஆனாலும் வேற வழி இல்லை. எல்லாம் கொஞ்ச நாள் தான், பொறுத்துக்கோ என மனதினுள் பேசிக்கொண்டவன் உறங்க சென்றான். இவ்வாறே கொலைகாரனின் மிரட்டலில் பயந்தபடி ஸ்ருதிக்கும், மகள் கூறியதை நினைத்து குழம்பியபடி அக்னிக்கும், தன் குறிக்கோளை அடைய வழி தேடியபடி மகளுக்கும் 5 நாட்கள் சென்றன. அன்று என்றும் போல் அலுவலகத்தில் தம் பணியை அனைவரும் செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுது ஸ்ருதிக்கு மீண்டும் அழைப்பு வந்தது. இந்த முறை பயத்தை குரலில் காட்டக்கூடாது என முடிவு செய்த ஸ்ருதியோ தைரியமாக பேச ஆரம்பித்தாள். ஹலோ, என்ன உன் குரல்ல ஒரு தைரியம் தெரியுதே, பயம் விட்டு போச்சோ என்றான் அவன். டேய், உனக்கு எதுக்கு நான் பயப்படணும்? உன்னால என்ன நெருங்க முடியாது. வீட்லயும் வெளியவும் எனக்கு பாதுகாப்பு இருக்கு. அத மீறி உன்னால என்ன நெருங்க முடியாது. உனக்கு தேவை காசு தானே, எவ்வளவு வேணுமோ கேட்டு வாங்கிட்டு போ. அதை விட்டுட்டு சும்மா இப்படி மிரட்டாத என இவ்வாறு கூறினால்தான் அவன் உண்மையை சொல்லுவான் என யூகித்து ஸ்ருதி பேச அவனோ சிரித்தான். உன்னோட பாவப்பட்ட காசு எனக்கு எதுக்கு? ஆனாலும் உன்னோட நல்ல மனச நான் பாராட்டுறேன். எப்படி எப்படி என்கிட்ட இருந்தே சொத்தை பறிச்சுட்டு என்னையே கொலையும் பண்ணிட்டு இப்போ எனக்கே காசு கொடுக்கறேன்னு சொல்ற? அஹாஹா என கொடூரமாக சிரிக்க, இங்க பாரு, நான் கொலை பண்ண விஷயம் வேணா உனக்கு தெரிஞ்சிருக்கலாம், அத வச்சு மிரட்டுற. ஆனா நீதான் செத்தவன்னு சொன்னா அத நம்புற அளவுக்கு நான் முட்டாள் இல்ல. எப்படி செத்தவன் ஆவியா வந்து மிரட்டுறியா என எகத்தாளமாக கேட்க, அவனோ ஆவியா வரேனா இல்ல உன்னால கொல்லப்பட்ட பாவியா வரேனான்னு நீயும் கூடிய சீக்கிரம் பார்க்கதானே போற. நான் உனக்கு கொடுத்த 1 வாரத்துல 5 நாள் முடிஞ்சுது. இன்னைக்கு 6வது நாள். நாளையோட உன் கதைய முடிக்கிறேன். உன்னை எப்படி என் இடத்துக்கு வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். மீட் யூ சூன் என கூறி காலை கட் செய்ய ஸ்ருதிக்கோ பயத்தில் தாறுமாறாக இதயம் துடித்தது. நிஜமாவே இவன் அவன்தானா? எதுக்காக நான் கொலை பண்ணேன்னு கூட கரெக்டா சொல்றான். நம்ம கூட மகி இருக்கிற வர பயம் இல்ல. வீட்லயும் போலீஸ் பாதுகாப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். இருந்தாலும் இவன் சவால் விடுறானே, அத நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு என மனதில் நினைத்து கொண்டிருக்க அந்நேரம் மீண்டும் அவளின் மொபைல் சினுங்கியது. பயந்தபடி யாரென பார்த்தவுடன் பயம் மறைந்து வெறுப்பு குடிகொண்டது. அட்டன் செய்யாமல் கட் செய்துவிட மீண்டும் அழைப்பு வந்தது. பொறுமை இழந்தவள் வேறு வழியின்றி அட்டன் செய்து காதில் வைத்து ஹலோ என்றாள் சலிப்பாக. ருதி பேபி, ஏன் இவ்ளோ சலிப்பா பேசுற என கேட்டான் விக்ரம். இங்க பாரு விக்ரம், ஏற்கனவே நான் செம்ம கடுப்புல இருக்கேன். நீயும் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்ணாத. ஏன் ருதி, என்னாச்சு என்றான் அக்கறையாக. ஸ்டாப் இட் விக்ரம், இந்த அக்கறையெல்லாம் என்கிட்ட காமிக்காத. எனக்கு தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு தொல்லை பண்ற? ஏன் பிடிக்கலன்னு தான் கேக்குறேன். அப்போ அந்த மகள் இருந்தான், இப்போதான் அவனும் இல்லையே. என்னை ஏத்துக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம் என்று ஆதங்கமாய் கேட்டான். லுக் மிஸ்டர் விக்ரம், உங்களுக்கு விஷயமே தெரியாதுல்ல. என்னோட மகி வந்துட்டான், எனக்கு திரும்ப கிடைச்சிட்டான். அதனால நீ என்ன பண்ற, என்ன மறந்துட்டு வேற ஒரு வேலை இருந்தா பாரு, சரியா என ஸ்ருதி கூற அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான் விக்ரம். என்ன ருதி சொல்ற? மகள் திரும்ப வந்துட்டானா? எங்க, எப்போ, எப்படி என தன்னை மறந்து கேட்க, இவன் கேள்வியில் சந்தேகம் அடைந்த ஸ்ருதியோ, ஏய் இரு இரு, நீயே இவ்ளோ ஷாக் ஆகுற? அவன் என் மேல கோபப்பட்டுதானே என்ன விட்டு போனா. ஏதோ செத்தவன் உயிரோட வந்த மாதிரி கேக்குற என கேட்க விக்ரமுக்கோ ஒன்றும் புரியவில்லை. இங்க பாரு ருதி, என்னை அவாய்ட் பண்றதுக்காக பொய் சொல்லாத என அவன் நம்பாமல் கேட்க
அந்நேரம் பார்த்து சரியாக மகள் ஒரு கோப்பில் சைன் வாங்க ஸ்ருதியின் அறையின் வெளியில் நின்று, மே கமின் மேம் என கேட்க, பேசாம இவன்கிட்ட அவனை பேச வச்சிடலாம் என யோசித்தவள் மொபைலில் விக்ரமிடம், நீ நம்பலல்ல, இரு என் மகிய நான் உன்கிட்ட பேச வைக்கிறேன், கொஞ்ச நேரத்துல வீடியோ கால் பண்றேன் என கூறியவள் காலை கட் செய்துவிட்டு மகளை உள்ளே அழைத்தாள். மகி, எனக்கு ஒரு ஹெல்ப். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே இப்போ, ஆனாலும் என்னால உன்னை தவிர யாரையும் ஏத்துக்க முடியாது. ஆனா இந்த விக்ரம் இருக்கான்ல என கூற மகளோ, விக்ரமா? எந்த விக்ரம் என முழிக்க, ஏ மகி, அதுக்குள்ள மறந்துட்டியா? நம்ம கிளாஸ்மேட் தான். நாம லவ் பண்ணும் போது கூட அடிக்கடி வந்து தொல்லை கொடுத்தானே என கேட்க மகளோ, இவ யார சொல்றான்னு தெரியலையே, சரி ஆமான்னு சொல்லி வைப்போம் என மனதில் நினைத்து விட்டு, ஆமா ஆமா ஞாபகம் வந்துட்டு, அதுக்கு என்ன? அவன் என்ன அப்போல இருந்து இப்ப வர லவ் பண்றேன்னு சொல்லி டார்ச்சர் பண்றான் என ஸ்ருதி கூற, ஓ, அவனை ஏத்துக்க வேண்டியது தானே, இத்தனை வருஷமா அவங்கள லவ் பண்றான், ட்ரூ லவ் என கூற, பிளீஸ் மகி, என்னால உன்னை மறந்து இன்னொருத்தரை ஏத்துக்க முடியாது. எனக்கு இப்போ உன்னோட ஹெல்ப் தான் வேணும். நான் அவனுக்கு வீடியோ கால் பண்றேன். ஜஸ்ட் நீ இப்போவும் என்ன லவ் பண்ற மாதிரி அவன்கிட்ட பொய்யா பேசினா போதும். பிளீஸ் மகி, அப்பதான் அவன் சும்மா இருப்பான் என கெஞ்சாத குறையாக கேட்க வேறு வழியின்றி சரி என்றான். ஸ்ருதி விக்ரமிற்கு வீடியோ கால் செய்ய அட்டன் செய்ததும் ஸ்கிரீனில் தெரிந்த மகளை கண்டு ஸ்தம்பித்து விட்டான். அவன் கண்களை அவனாலேயே நம்ப முடியவில்லை. ஹாய் விக்ரம், எப்படி இருக்க? என் சுகாவை ரொம்ப டார்ச்சர் பண்றியாமே. நாங்க இப்பவும் லவ் பண்றோம். இனிமே இவளை தொல்லை பண்ணேன்னு தெரிஞ்சது நான் சும்மா இருக்க மாட்டேன் என கூறிவிட்டு கட் செய்ய, அவன் கூறிய என் சுகா என்ற வார்த்தையை கேட்டு மகளை காதலாக நோக்கினாள் ஸ்ருதி. அதனை கண்டவன், இங்க பாருங்க, நீங்க ஹெல்ப்னு கேட்டதுனாலதான் அப்படி சொன்னேன். ரொம்ப கற்பனைய வளர்க்க வேணாம். இந்த ஃபைல்ல சைன் மட்டும் போட்டு கொடுத்துட்டா என் வேலையை நான் பாப்பேன் என கடுகடுவென கூறினான். மறுபேச்சு எதுவும் பேசாமல் சைன் போட்டவள், ஏன் மகி, நீங்க ஹூம்னு ஒரு வார்த்தை சொன்னா இந்த கம்பெனிக்கே ஓனர் ஆகலாம். ஆனா நீங்க ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க என ஸ்ருதி கேட்க, அவனோ, என்ன வேணாம்னு சொன்னவங்க எனக்கு தேவையில்லை, அவ்வளவுதான் என்றான் எரிச்சலாக. அதான் இப்போ வேணும்னு சொல்றேனே என ஸ்ருதி காதலாக கூற, அதில் மேலும் கடுப்படைந்தவன், ஓ, நீங்க உங்க இஷ்டத்துக்கு வேணும் வேணாம் சொல்லுவீங்க, நாங்களும் சொல்றத கேட்டு சும்மா இருக்கணுமா? வேணாம், என்ன டென்ஷன் பண்ணாதீங்க என கூறிக்கொண்டு கோபமாக செல்ல போக, சரி ஓகே ஓகே ரிலாக்ஸ், நான் அதை பத்தி பேசல, ஒரு நிமிஷம் இருங்க, இன்னொரு விஷயம் பேசணும் என ஸ்ருதி கூற சிறிது நிதானமானவன், சொல்லுங்க என்றான். என் மாமாவை கொன்ன கொலகாரன் என்னையும் அப்பப்ப கால் பண்ணி மிரட்டுறான். நாளைக்கு என்ன கொல்ல போறேன்னு சொல்றான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மகி. என்ன சொல்றீங்க? கொலகாரன் கால் பண்ணி டார்ச்சர் பண்றானா? அப்ப போலீஸ் கிட்ட சொல்லலாமே, அவனை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் என மகள் ஐடியா கொடுக்க, ஸ்ருதியோ, அடே அது எனக்கு தெரியாதா? போலீஸ் கிட்ட போனா நான் ஒரு கொலை பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சிரும்னு தானே இப்போ இப்படி புலம்புறேன் என மனதில் நினைத்து விட்டு, அது மகி, அதெல்லாம் வேணாம். நான் போலீஸ் கிட்ட போனா எங்க என்ன அவன் நிஜமாவே கொலை பண்ணிருவானோன்னு பயமா இருக்கு. அதான் மகி போகல. இப்ப நான் என்ன பண்றது என அவள் கேட்க, மகளோ, பயப்படாதீங்க மேம், அதான் வீட்டுல போலீஸ் பாதுகாப்பு இருக்கு. பகல்ல வெளியே போகும்போதுதான் நான் இருக்கேனே, என்ன மீறி யாரும் உங்களை நெருங்காம நான் கவனமா பாத்துக்கிறேன். ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு மட்டும்தான் சொன்னேன் என கூறிவிட்டு சென்று விட்டான். ஏனோ மனதில் ஒரு நிம்மதி பிறந்தது ஸ்ருதிக்கு. அங்கே விக்ரமோ மகளை பார்த்த அதிர்ச்சியில் இருந்து இன்னும் மீளாமல் இருந்தான். இது எப்படி நடக்கும்? நடக்க வாய்ப்பே இல்லையே. அந்த மகளை நான் தான் கொலை பண்ண ஏற்பாடு பண்ண, அப்புறம் எப்படி அவன் உயிரோட வந்திருக்கான்? அப்போ அன்னைக்கு செத்தது இவன் இல்லையா? இல்லையே, நான் தான் விசாரிச்சேனே. ஐயோ, குழம்புதே என தலையை பீக்காத குறையாக யோசித்துக் கொண்டிருந்தான். பிறகு நாளைக்கு அவன் யாருன்னு ஃபாலோ பண்ணி கண்டுபிடிப்போம் என நினைத்து கொண்டான். இவ்வாறே அந்த நாள் கழிய மாலை ஸ்ருதியை டிராப் செய்துவிட்டு வீட்டுக்கு வந்தான் மகள். சிறிது நேரத்தில் அங்கு அவனின் சித்தப்பா வந்தார். என்னடா குடும்பஸ்தா, எப்படி இருக்க என அவர் சிரித்தபடி கேட்க, ஐயோ சித்தப்பா, நீங்க வேற காமெடி பண்ணாதீங்க, மெதுவா பேசுங்க, அவ காதல விழுந்தா அவ்வளவுதான். டேய், நான் என்ன இல்லாததையா சொன்னேன்? ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டி புருஷன் ஆயிட்ட, அப்புறம் வேற எப்படி கூப்பிட? அது சரி, ஆனா அவதான் சித்தப்பா ரொம்ப பாவம், உடைஞ்சு போயிட்டா. ஆமாடா புரியுது, ஏற்கனவே கஷ்டத்துல வளர்ந்த பொண்ணு,
அம்மா தான் ஒரே ஆறுதலா இருந்தாங்க. இப்போ அவங்களும் இல்லைங்கிறப்போ என்ன பண்ணுவா பாவம். இப்போதைக்கு அவன் நிம்மதி உன் கையில தாண்டா இருக்கு என அவர் கூற, என்ன சித்தப்பா சொல்றீங்க? ஆமாடா, நீ சீக்கிரம் அவ காதலனும் நீதான்னு அவகிட்ட சொல்லிட்டா அத நினைச்சாவது கொஞ்சம் மனசாருவா. புரியுது சித்தப்பா, உண்மைய சொல்ல இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அந்த கங்காதரனுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு என்னோட இன்னொரு குறிக்கோளையும் முடிச்சிட்டு உண்மைய சொல்லிருவேன். முடிஞ்ச வர நாளைக்கே சொல்ல பாக்குறேன் என உறுதியளித்தான். சரிடா, அப்போ உன்னோட 2 குறிக்கோளையும் முடிக்க என்ன பிளான் வச்சிருக்க? யோசிச்சிட்டேன் சித்தப்பா, எனக்கு உங்க உதவியும் தேவைப்படுது. கண்டிப்பா மகள், என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு என கேட்க மகள் தனது திட்டத்தை கூற அவரும் ஒப்புக்கொண்டார்.